ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் மயிலேறு முருகன் கோயிலில் ஏறுதோம். இங்கே பிள்ளையார் சன்னதி இருக்குது. படி ஏறி போனோம். செருப்பு கீழே தான் வந்து போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, படி ஏற ஆரம்பிச்சிட்டேன். நான் என் ஃப்ரெண்டு கீழே நிற்கிறான் பாருங்க. அப்படி வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் பெஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் பெஞ்சு. வயசானவங்கள்லாம் ஏற முடியலன்னா அந்த பெஞ்சில் உட்காந்துக்கலாம். அப்புறம் வாங்க மேலே ஏறி பார்ப்போம். நாங்கள் இதோட 4வது வெட்டி வரோம். எங்களுக்கு ஆனால் ஏறது இந்த படி ரொம்ப இருக்கும், கால் வலி ரொம்ப இருக்குங்க. பாருங்க, இன்னும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கார் முருகர். வந்து பார்த்தாலே ஒன்று தெரிஞ்சிருக்கும். காலைல ஓடினதே கால் வலிக்கல. பாருங்க, முட்டை மாதிரி பாலம் இது பாறை அப்படி பொழந்துருக்கு காய்ஸ். பாருங்க, கீழே விழாமல் எப்படி நிற்கி ஒன்றுமே பிடிக்கல. தானே இங்கேனா ஒரு பெஞ்சு போட்டிருக்காங்க, பார்த்தா 2 பெஞ்சு போட்டிருக்காங்க. இதை பாருங்க, இங்கெல்லாம் எப்படி இருக்கு. ஆனால் சத்தியமாக எங்களால் ஏற முடியல. காலையில் ஓடணும் ஓட்டத்துக்கு. எங்கே பாருங்க, எவனாலையும் நடக்க முடியல. முருகர் சந்நிதியை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு சன்னதி இருக்கு. என்னன்னு சரியா பேர் தெரியல. பார்க்கனா கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். கிட்ட போய் பார்க்கலாம். பாருங்க, ஏதோ இடும்பல்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்க, அம்பை வரேன். அம்பை எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்க. அங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லாமே தெரியும், ஒன்றும் விடாமல். அம்பை ஃபுல்லு பார்த்த மாதிரி இருக்கும். பாருங்கள், தூரத்தில் மழைலாம் தெரியும். இங்கே பாருங்கள், எவ்வளோ முள்ளாக இருக்குது. கீழெல்லாம் இறங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் எப்படி தான் இங்கே கெட்டினாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், நம்ம பையன் ஒருத்தன் இறங்கி போகிறான். பாருங்க, அங்கே பாருங்க, காலையில் முள் இது குத்திட்டலாம் நான் ஓடுனதில். வா 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 வாடா தம்பி. பாருங்க, ஏற்றி விட நிலமை ஆகிட்டான். வாங்க அடுத்து மொட்டை மாடி போவோம். இப்போ டாப் ஃப்ளோர் போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இன்னும் இருக்குது. நமக்கு எங்கேனோ ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்க. மொத்தம் 3 பெஞ்சு நடக்கிற இடத்துலையே. இறங்கையில உங்களுக்கு படி எண்ணி சொல்லுங்க, சரியா? இதில் போட்டிருப்போம், கமெண்ட் பாக்ஸில் போட்டிருப்போம் படி எண்ணி. அங்கே பாருங்கள், எல்லாம் பெயிண்ட் அடித்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பாறை கூட இந்த அளவுக்கு இங்கே பாருங்க, இந்த பாறை தான் அங்கே பாருங்க முருகராக இருக்கிறதுக்கு காரணமே. இங்கே பாருங்க வேலு. ஆனால் இது உருண்டுச்சுன்னா ஃபோக்கஸில் உருளை. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க எந்த அளவுக்கு முள்ளாக இருக்குன்னு பாருங்க. முள்ளெல்லாம் பாருங்க. இதில் வரவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இதை வந்து சரி பண்ணலாம்னு நினைக்கும். இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும் பாருங்க. ஆனால் வலுவிட்டுனா சோழி முடிஞ்சிடும். மழை டயத்தில் வரக்கூடாது. இதுக்கு வெயில் அடிக்கிற அன்னைக்கு வந்தோம்னா இப்படி இருக்காது. பாருங்க, அம்பை ஃபுல்லாக தெரியுது பாருங்க. அம்பை ஃபுல்லாக தெரியுதா? இன்னும் மேலே போயிட்டோம்னா அம்பை ஃபுல்லாக நான் கரெக்டாக எடுத்து காமிக்கேன் பாருங்க. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்க, 2 இதில் 2 வழி பிரியும். அது வந்து இறங்குறதுக்கு, இது வந்து ஏறுறதுக்கு. இதனே இறங்குறதுக்கு, இது ஏறதுக்கா? ஆமாம். இங்கே பாருங்க, இதான் உட்காரதுக்கு. இதில் என்னதான் போட்டிருக்காங்க பாருங்க, சரவணன் அப்படின்னு எழுதியிருக்கு. மயிலேறி முருகன். இங்கே பாருங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபுல்லாக கல். இதெல்லாம் பொறிச்சிருக்காங்க. உலகன்னு சொல்லி அப்படி விட்டுட்டாங்க பாருங்க. உளுந்தா சோழி முடிஞ்சிடும். நல்ல கைப்பிடி வச்சிருக்காங்க. இங்க அகஸ்தியர் இருக்காரு. இங்கேயும் ஒரு பெஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வர்றவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் நல்லது தான். ஏற முடியலன்னா உட்காந்து இறக்கலாம், கால் வலிக்காது. இங்கே பாருங்க அகஸ்தியர். நம்ம வேற கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எடுத்து. தண்ணி நல்ல தண்ணி தானோ குடிக்கலாமா தெரியல, டவுட் தான். நல்லா தான் இருக்கா? இனிப்பா இருக்கா? தண்ணி குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டயர்ட் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, யாரோ வராருல. வெளியே பூசாரி பூசாரி பூசாரி
அவங்க சரி நாங்கள் அப்படியே ஏறிடுவோம். குடு 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 குடு. இங்கே பாருங்க முருகர் திருநாரில். இங்கே பாருங்க வேலு மயிலும் வேலும் செஞ்சுருக்காங்க. மேலே ஒரு வேல் வச்சுருக்காங்க. பூசாரி வேலை பண்ணி ஃபோனை நிப்பாட்டணும். இங்கே பாருங்க சிவன் நந்தி பிள்ளையார் ஃபேமிலி. இல்லை பாம்பாட்டி சித்தருக்கு நீ ஃபோனை கொண்டு போயிட்டு வந்துருதியா? ஆமாம் நான் எனக்கு கால் வலிக்கு. இங்கே பாருங்க நாகலட்சுமி நினைக்கிறேன் வச்சுருக்காங்க. பூசாரி வரதுக்கு முன்னே எஸ்கேப் பண்ணி வரேன். லைனில் இருக்கேன். பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு இந்த வழியில் போட்டிருக்காங்க. இந்த வழியில் பாம்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்க எவ்வளோ குட்டி குட்டி பாம்பு கிடக்குன்னு பாருங்க. குட்டி குட்டி பாம்பு இல்லை அது வெதை சார். பாருங்க பாருங்க நடந்தே போக வேண்டியிருக்கும். அப்படி பாம்பு இல்லையா சார்? பாம்புலாம் இல்லை. என்ன சார் இது சார் ஓனம் ஓனம் ஒன்றான். அங்கே பாருங்க இங்கே மோட்டர் ரூமு மோட்டர் ரூம் ஏதோ வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்கும். அதான் கஷ்டமா அதான் இதில் இறக்கமாக இருக்குது. கொஞ்சம் மழை ஏறினாங்க பாருங்க. இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க. வலிக்கும் ஆனால் கால்லாம் வரவங்க வந்து செருப்பு எடுத்துகிட்டு வர முடியாது. அதுதான் பிரச்சனை. இதில் நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படி ஏறிட்டோம் பாருங்க. எப்படிலாம் கஷ்டமாக இருக்குது. அவர் பாருங்க எப்படி ஏறுதாருன்னு கஷ்டப்பட்டு ஏறிட்டார். ஒரு வழியா மேலே கை கொடுங்க. மேலே வந்து பாம்பாட்டி சித்தரை ஒரு அடியாக பார்த்தாச்சு. கேமராவில் தூசியாக இருக்குது. கிளியராக தெரிய மாட்டேங்கோ. பாம்பாட்டி சித்தர் ஏமல கிளியராக தெரிய மாட்டேங்காரு பாருங்க. அதான் முருகர் சங்கதி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு வழி போதாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். மறுபடியும் இறங்கியெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்க முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மயில் ஃப்ரெண்ட்ஸ் மயில் 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 ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மயிலை பாருங்க. அப்படியே பிளர் ஆகிட்டல கேமராவே தெரியல. குடு 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 துடைக்கணும்னு நினைக்கிறேன்.